வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையில் கூட்டணியா அல்லது தேர்தல் காலம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலளித்துள்ளார். தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாத சட்டம் இருக்குன்னு தெரியாதா? தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் சட்டம் இல்லையா? இல்ல தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா? இந்தியாவில் தானே இருக்கு. அப்ப எதுக்கு போய் சொல்றீங்க? என்ன காரணம்? தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் கேட்கிறாங்க, கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்கிறாங்க. சமூக நீதி பேசுற நீங்க கணக்கெடுப்பு நடத்தல, நீங்க சமூக நீதிக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சமூக நீதி பத்தி பேசாதீங்க. வேற ஏதாவது இருக்கா? கேள்வி இருக்கா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையில் கூட்டணியா அல்லது திராவிட கட்சி? பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் காலம் இருக்கு, தேர்தல் காலம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சி, அது பாமக அங்கமாக. மாநாடு முடிஞ்சு பார்த்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போலீஸ் கிடையாது. அணில் மாவட்டம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது திரும்பி வர பாமக தொண்டர்கள் வந்து உணவு கூட கிடையாது, தண்ணீர் கூட கிடைக்காத மாதிரி பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைச்சு? இதுதான் திருவண்ணாமலையில் நடந்தது. திருவண்ணாமலையில சமீபத்துல மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும். உழவர் பேரியக்க சார்பில் விவசாய மாநாடு, லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். அங்க கிட்டத்தட்ட ஒரு 100-200 போலீஸ் தான் அங்க இருந்தாங்க. மொத்தத்துல எந்த ஒரு போக்குவரத்து கட்டுப்படுத்தல, ஒண்ணும் பண்ணல, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாநாடு திடலுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா எங்க மாநாடே நாங்க 8 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம் இரவு. ஆனா 10-10:30 பிறகுதான் மக்கள் போறதுக்கு அந்த அனுமதி அவங்களுக்கு கிடைச்சது. அனுமதினா அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல், அங்க உணவு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த மாநாடு வெற்றி பெற கூடாது என்ற எண்ணத்துலதான் காவல்துறை வைத்து தமிழக அரசு கீழ்த்தனமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கடைபிடிப்பது அது வேறு. எங்களால எந்த சட்டமும் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வரல. அப்புறம் என்ன இது போன்ற செயல்களில் காவல்துறை ஈடுபடப்படாது. காவல்துறைக்கு மிக முக்கிய வேலை சட்ட ஒழுங்கு. கஞ்சா விற்கிறவங்க பிடிங்க, கள்ளச்சாராயம் விற்கிறவங்க பிடிங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த ஒரு மாதத்துல கிட்டத்தட்ட 15 சம்பவங்கள். ஒரு மாதத்துல இந்தியாவில எந்த மாநிலத்துல அப்படி நடக்கல. கிருஷ்ணகிரியில பார்த்தா அப்படி, திருப்பூர்ல அப்படி நடந்துட்டு இருக்கு, ஈரோடுல நடந்துட்டு, கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்குது, வேலூர்ல நடந்துட்டு இருக்கு, திருச்சியில நடந்துட்டு இருக்குது, சென்னையில சொல்ல முடியாது, அவ்வளவு மோசமா இருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. என்ன காரணம்னா கஞ்சா, மதுவும் கஞ்சாவும் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.